ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்விளைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரருக்கு வரக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது குறித்தும், அவர்களுடைய எதிர்காலங்களானது பார்த்தீங்கன்னா எப்படி அமையும் அப்படிங்கிறது குறித்து தாங்க நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய இந்த ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்கக்கூடிய நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா ஆணி திருவஞ்சமானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இந்த நாளிலே கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டு இருப்பதனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த போகுது, இந்த கிரக அமைப்புகளானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்வதனால புதாத்திய யோகங்களானது உருவாகி உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள இந்த நிலையில தான் இந்த காலகட்டங்களானது துவங்கி உள்ளது. குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்றார். ஸோ அதனால் இந்த ஜூன் 22ஆம் தேதி அன்று புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் தன்னுடைய புதனை பார்த்தீங்கன்னா இணைய போகிறது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்திலேயே செவ்வாய் 7ஆம் பார்வையை மகரத்திற்கு கொடுக்க போகின்றனர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பத்திர ராஜயோகங்களானது உருவாகிறது. இந்த கிரக அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நல்ல காலங்கள் தொடங்கிவிட்டது அப்படின்னு தாங்க சொல்லணும். ராசியையும் ராசிநாதனையும் குரு பார்ப்பதனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. ராசிநாதன் சனி ராசியை பார்த்தீங்கன்னா உச்சகுரு பார்க்கின்றார். அதனால சுக்கிரனும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால நிறைய சந்தோஷங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அதே சமயம் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளிகள் வைக்கக்கூடிய காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா காணப்படுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாதா என்று பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நீங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. காதல் சார்ந்த விஷயங்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி பங்காளிகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் பெரிய நன்மைகளானது ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கஷ்டப்பட்டதற்கெல்லாமே பெரிய பலன்களானது கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு மற்றவர்கள் பெயர் எடுத்து செல்வார்கள். அதேபோல் தொழிலில் பார்த்தீங்கன்னா போட்டி, வியாபாரத்தில் மந்தத்தன்மை, உதவியாளர்கள் இல்லாதது, குடும்பம் சரியில்லை, நிம்மதி இல்லை என்று பல மனக்கவலைகள் இருந்திருக்கும். இந்த நிலைமைகள் எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கும். அதே சமயம் உங்களுடைய சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது அற்புதமாக இருக்குங்க. தொட்டது துளங்கக்கூடிய காலங்கள். எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலுமே அவை நன்றாகவே இருக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களானது உண்டு. கடந்த 5-6 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கெட்ட விஷயங்களை விலக்கி வைத்து விடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், சவகாசங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒதுக்கி விடுவது சிறந்தது. உங்களுடைய புத்தி, அறிவு, ஞானத்தை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க. கடந்த காலத்தில் இழந்தவற்றை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலுமே அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சாதகமாகவே அமையுங்க. இப்போ இதெல்லாம் வேணாம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 5ஆம் வீட்டினுடைய அதிபதியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருப்பதனால உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள்.
குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. மருத்துவம் படிக்கும். அதேபோல் வயதானவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் இல்லாத வாழ்க்கைகளானது அமையக்கூடுங்க. 6 மாதங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். மேலும் சொல்லப்போனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களில் முழு முயற்சியை போட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும். சினிமா துறை, சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் பிரபலம் அடைவது, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் யோகங்களானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நிறையவே அனுகூலத்தை வந்து காணலாம். நிறைய நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கின்றார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் அவர் வக்ரமும் பெறுகின்றார். ஆனால் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பயிற்சியானது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சஞ்சரித்து உங்களுடைய ராசியை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் பலவுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி காணப் போகின்றீர்கள். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் உங்களுக்கு நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்களோ அது அப்படியே நடைபெறும். பொருளாதார நிலைகளுமே உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரக்கூடியதாக வந்து இருக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் அது காட்டுவீர். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். அவர்களது திருமணங்கள் சம்பந்தமாகவோ, வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, வேலைகள் கிடைப்பது சம்பந்தமாகவோ செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுடைய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளோ நல்லது கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை கொடுத்தாலுமே ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவார். பிரச்சனையும் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ நல்லது கிடையாதுங்க. பிள்ளைகளாலுமே பெற்றோராலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்புகள் தரக்கூடிய தகவலானது உங்களுக்கு வரலாம். எதையுமே கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதிகளானது வந்து பார்த்திங்கன்னா குறைய தொடங்கும். கூட்டாளிகளினுடைய போக்கை உங்களுடைய மனநிலையானது ஏற்றுக்கொள்ளாது. இந்த காலத்தில் எதிலுமே கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே போல் மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. அனைத்து செயல்பாடுகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடுகளும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகளானது ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வைகளானது பதிகிறது. எனவே பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. நல்ல இடத்தில் வேலை பார்த்து வந்த பிள்ளைகள் அதை விட்டு விலகி கொள்ள நேரிடும். பாகப்பிரிவினை இழுப்பறி நிலையில் இருக்குங்க. பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். பயணங்களால் பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உத்தியோகத்தில் பணி மாற்றங்கள் அல்லது பணி நீக்கங்கள் செய்யப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளானது உங்களுக்கு உருவாகலாம். ஸோ அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தோடு வந்து செயல்படுவது சிறந்தது. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முக்கிய நபர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். இதனால் நிறையவே மகிழ்ச்சி கொள்வீர்கள். அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நிலைகளானது உண்டாகும். கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒரு ஒப்பந்தங்கள் இப்பொழுது தானாகவே வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு சுப செய்திகளானது வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைகளும் உயரும்.
பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாணவர்களுக்கு படிப்பு நிலையானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்தது போலவே உங்களுடைய படிப்பு நிலைகள் இருக்கும், கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.